ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய அந்த வார்த்தை முதல் ஆராதனை தியானத்திற்கு நான் எடுத்துக்கொண்ட பகுதியாகும். நீங்கள் சாகாதபடிக்கு. ஒருவேளை நாம் கடந்த 2025ஆம் ஆண்டு முடித்து அநேகர் நம்மை விட்டு கடந்து போனாலும் ஆண்டவர் நமக்கு ஜீவன், சுகம், பலன், ஆசீர்வாதம் கொடுத்து நம்மை சாகாதபடிக்கு உயிரோடு கூட வைத்தார் என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்திக்கலாம். ஆனால் ஆராதனை வேளையிலே அந்த சிந்தையை விட இன்னொரு சிந்தை மேலோங்கி இருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் சாகாதபடிக்கு. வேதத்தில் 5 இடங்களில் ஆண்டவர் மனிதர்களை பார்த்து நீங்கள் சாகாதபடிக்கு என்று கூறுகிறார். அந்த 5 இடங்களிலும் ஆண்டவர் தன்னுடைய 5 பிரமாணத்தை அங்கு ஜனங்களுக்கு அறிவிக்கிறார். முதல், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள குமாரன், ஜீவனுள்ள ஆவியானவர், இவர்கள்தான் மனிதர்களை படைக்கும் போது, அதாவது மனிதனை படைக்கும் போது, மனிதர்கள் என்று சொல்லும் பொழுது அது மனிதன் என்று சொன்னாலே அவனுக்கு பின்னாடி வருகிறதான சந்ததியும் அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று கூறுகிறார். அப்போ அங்கே ஜீவன், அது அழியாத ஜீவனைத்தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அளித்தார். என மனிதன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இந்த பகுதி நீங்கள் சாகாதபடிக்கு என்ற அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஆதாம் ஏவாளினுடைய பாவம் மனிதனுக்கு பாவம், மரணம் என்கிற தேவ பிரமாணத்தை பிறப்பித்தது. முதல் வேதம் அப்படித்தான் கூறுது. ரோமர் 7:13 பாவமே எனக்கு மரணமாயிற்று, பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினது. சின் ஒர்க்கிங் இன் மீ என்ற முதல் பிரமாணம் ஆண்டவர் நீங்கள் சாகாதபடிக்கு என்று சொன்ன வார்த்தையில் வெளிப்படுகிறது. இரண்டாவதாக லேவியராகமம் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து கர்த்தருடைய காவலை காக்க கடவீர்கள், இப்படி நான் கற்பிக்கப்பட்டேன் என்கிறார் மோசே. இது தேவனுடைய நீதியை ஜனங்களுக்கு விளங்க பண்ணுகிறது. தேவனுடைய நீதியை நீங்கள் மீறினால் சாவீர்கள். நீங்கள் சாகாதபடிக்கு 7 நாள் இரவும் பகலும் ஆசரிப்பு கூடார வாசலிலிருந்து கர்த்தருடைய காவலை காக்க வேண்டும். காக்க முடியுமா? முடியாது. பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியுமா? முடியாது. மூன்றாவதாக லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல மோசே, ஆரோன், எலெயாசார், இத்தாமார் என்னும் இவர்களுடைய குமாரரை நோக்கி சொல்றாரு, நீங்கள் சாகாதபடிக்கும் சபை அனைத்தின் மேலும் கடும் கோபம் வராதபடிக்கு நீங்கள் உங்கள் தலைப்பாகை எடுத்து போடக்கூடாது, உங்கள் வஸ்திரங்களை கிழிக்க கூடாது. மூன்றாவதாக தேவனுடைய பிரமாணம் கடுமையானது, தேவனுடைய பிரமாணம் நீதியானது. அதிலிருந்து நீங்கள் விலகுவீர்களானால் நீங்கள் சாவீர்கள். நீங்கள் சாகாதபடிக்கு கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களாக என்று அந்த பகுதியில் வாசிக்கிறோம். மூன்றாவதாக நீங்கள் சாகாதபடிக்கு தேவ பிரமாணம். நான்காவதாக லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்கள் சாகாதபடிக்கு ஆசரிப்பு கூடார வாசலில் இருந்து புறப்படாதிருங்கள். இங்கே தேவ பிரசன்னம். தேவ பிரசன்னத்தை விட்டு ஒருவரும் வெளியே போக முடியாது. போனால் சாவீர்கள். இது நான்காவதான தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டதான வார்த்தை, நீங்கள் சாகாதபடிக்கு. ஐந்தாவதாக எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இப்படி இதில் உச்சிதமானதை ஏறெடுத்து படைத்தீர்களானால் நீங்கள் அதிநிமித்தம் பாவம் சுமக்க மாட்டீர்கள். நீங்கள் சாகாதிருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று சொல் என்றார். ஐந்தாவதாக தேவனுடைய பரிசுத்தத்தை யாரும் மீற முடியாது.
மீறினால் சாவீர்கள். ஆகவே 5 இடங்களில் ஆண்டவர் நீங்கள் சாகாதபடிக்கு என்று கூறுகிறார். முதலாவதாக பாவத்தினுடைய மரணம் என்கிற பிரமாணத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். 2வது தேவ நீதியை வெளிப்படுத்துகிறார். 3வது தேவ பிரமாணத்தை வெளிப்படுத்துகிறார். 4வது தேவ பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். 5வது தேவனுடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் பிழைக்கும்படிக்கு, நீங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தேவன் என்ன செய்தார்? அதை இன்றைக்கு காலையிலே நாம் ஆராதனையிலே சிந்திக்கலாம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 1:31 அவரே, யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே என்று வாசிக்கிறோம். நமக்கு தேவனால் ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்புமாக நமக்காக சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கலாத்தியர் 2:17 வாசிக்கிறோம், தேவனுக்கென்று பிழைக்கும்படிக்கு நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன், தேவனுக்கென்று பிழைக்க வேண்டுமா? இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை அருள வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனுக்கென்று பிழைப்பதற்காக நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். 1 யோவான் 4:9 மிக அருமையான ஒரு வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. அவர் எல்லாருக்காகவும் மரித்தார். 2 கொரிந்தியர் 5:15 பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நாம் நிதானிக்க வேண்டும். 1 தெசலோனிக்கர் 5:10 தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைக்க வேண்டும் என்று அவர் நமக்காக மரித்தார். தம்முடனே கூட பிழைக்கும்படிக்கு அவர் நீங்கள் சாகாதபடிக்கு என்று கட்டளை கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். நாம் பிழைக்க அவர் அருள் செய்தார். அதனால தான் 1 பேதுரு 2:25 பேதுரு எழுதுகிறார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்பொழுது நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். இது என்ன ஆரோக்கியம்? நித்திய ஆரோக்கியம். இது என்ன குணம் அல்லது இது எந்த சுகம்? இது நித்தியமான ஒரு சுகம். நித்திய ஜீவனுக்கு ஏதுவான இந்த அருமையான ஆரோக்கியத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். அதனால் இந்த புதிய ஆண்டிலே நாம் பிழைத்திருக்கிறோம் என்ற சிந்தையோடு ஜீவனுள்ள தேவனை ஜீவனுள்ள சபையாக ஜீவ பலியாக படைத்து நாம் கர்த்தரை தொழுது கொள்வோம், அவரை ஆராதிப்போம். அவருடைய பரிசுத்த நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.